ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தாங்க. சண்டே ஸ்பெஷலாக ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. என்னென்ன சமையல் சமைக்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது என்னென்ன சமையல் சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கறி ஆல்ரெடி கடையிலே வெட்டி வாங்கிட்டாங்க, இருந்தாலும் குட்டி குட்டியாக வெட்டிக்கிறாங்க. ஏன்னா அது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால. இப்போது அரிசிக்கு சாதத்துக்கு உலை பிடிச்சி வச்சாச்சுங்க. அரிசியும் ஊற வச்சுட்டேன். உலை கொதிச்ச பின்னாடி அரிசி போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சாமான்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் கழுவி வச்சிடலாங்க. ஏன்னா நைட்டு சாப்பிட்டு சாமான்லாம் எதுவும் தேய்க்காமே படுத்தாச்சு. அதனால் காலையில் எழுந்ததும் கொஞ்சம் சாமானத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா சமைக்க போகிறோம். சிக்கன் 2 கிலோ, மட்டன் 2 கிலோ தாங்க வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இதை வச்சு நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோங்க. மட்டன் நல்லா ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கனில் கொஞ்சம் 65 கேட்டாங்க பசங்க, அதுவும் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. ஆல்ரெடி நம்ம சாதம் வச்சாச்சு. இப்போ மட்டனும் சிக்கனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சமைக்கலாம். பாருங்க, அரிசி நல்லா சாதத்துக்கு உலக்கு வச்சாச்சு. அரிசியும் சேர்த்துட்டேன். இப்போது மட்டன் கிரேவி செஞ்சுக்கலாங்க, தொக்கு மாதிரி. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நான் தக்காளி வெங்காயம்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வைக்கலாங்க. அதனால் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸி தாங்க இந்த தொக்கு செய்கிறது. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், நல்லா ஒரு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கடுகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க. இன்றைக்கி நான் கடுகு சேர்த்துக்கல. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டு நம்ம வதக்க போகிறோம். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 3 பழுத்து தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். இப்போது சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே நம்ம சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் வடிக்குவோம், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கினா தான் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு அரைக்கிறது இஞ்சி 1 பங்கு எடுத்திங்கன்னா 3 பங்கு அளவுக்கு பூண்டு சேர்த்து அரைங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லாவே எண்ணெயில் நல்லாவே ரொம்ப நேரம் வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் உண்மையிலே பச்சை வாசனைலாம் அடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. சாதமும் பக்கத்துலேயே வேகுது பாருங்கள். சாதம் வெந்ததுக்கப்புறமா சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாங்க. இப்போது மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. நல்லா டைம் எடுக்கும். நல்லா இது மாதிரி வதக்கி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன். சூப்பராகவே தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி போட்டு கழுவி தாங்க வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மட்டனை அப்படியே தண்ணியோடு சேர்க்காமல் இது மாதிரி கையில் எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டன் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நாம் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, மட்டன்லேருந்தே வேகும்போது தண்ணி வரும். இப்போ மூடி வச்சுட்டு சாதம் வந்துடுச்சு, சாதத்தை நல்லா வடிச்சிக்கலாம்.
ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சிங்க. ஒருத்தராக பசங்களும் பசின்னு கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடகடன்னு சமைச்சிட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட வேண்டியது தான். சண்டேனாலே லேட்டாக தாங்க சமையல் ஆகும். மட்டன் வந்து நல்லா வதங்கணுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது தான் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்துக்கிறேங்க. இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கிறாங்க. அதை குட்டி குட்டி பீஸாக கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். உண்மையிலே சிக்கன் மட்டன்லாம் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அது ஏற்கனவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கிறதுனால ஒன்றுமே ஈஸி தாங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ணால் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு இருக்குது. வதக்கி விட்டால் சூப்பரான சிக்கன் மட்டன் கிரேவிலாம் ரெடி ஆகிடும். அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க சிக்கன் குழம்புக்கு. இதுக்கு இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை நல்லா போய் வெங்காயத்தோடு ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்காக மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரையாதுங்க. அதனால சால்ட்டே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. காரம் கொஞ்சம் கம்மியாகவே செய்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 1 kg அளவுக்கு தான் நான் வறுக்க போகிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஃபுட் கலர், கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க. பச்சரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைதான் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்லா மேலே மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா மிளகாய் தூளெல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி, அதில் சிக்கன் கழுவும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவெல்லாம் நல்லா கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலா இப்போ உண்மையிலே ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற 1 kg அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3-4 மணி நேரம் ஊறிச்சோன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லாததுனால ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நான். அதுவும் ரொம்பவே நல்லா தாங்க இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போது மசாலாவெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கோட் ஆகி நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி உண்மையிலே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைந்தான் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா சேர்க்காம கூட செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிம்பிளான மசாலா வச்சு தான் இன்றைக்கி சிக்கன் வந்து பொரிக்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊட்டுங்க. நம்ம போட்ட தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ இதுலேயும் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை கட் பண்ணி வச்சுருந்துச்சி. அதை கழுவிட்டு சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள் மட்டன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்துக்குது. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த தண்ணியிலே மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். அடுத்ததாக சிக்கன் நல்லா ஒன்றா சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மட்டன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம குக்கரில் செய்யலைங்க, கடாயிலே செய்கிறோம். அதனால் மட்டன் வந்து எலாட்டு கறின்றதுனால நம்ம கடாயிலே செய்கிறோங்க. ரொம்பவே சீக்கிரமாக சாஃப்டாகவே வெந்துருங்க. இப்போது மட்டன் கிரேவிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சிக்கன் குழம்புக்கும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணுங்க. அப்போ தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடே நல்லா வாசனையாக இருக்குதுங்க. சிக்கன் மட்டன் வாசனை. சிக்கன் பாருங்கள் நம்ம ஊற வச்சாச்சு. அடுத்ததாக மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா வதங்கட்டுங்க. சிக்கன்லேருந்து நல்லா சிக்கன் மட்டன்லாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சிக்கன்லேயும் மட்டன்லேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிளகாய்த்தூள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிடலாம். பாருங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சுக்கிறோம் இன்றைக்கி. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்ததாக சிக்கனை பொரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க சிக்கன் பொரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு மாதிரி செஞ்சிடலாம். அது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும். சூப்பரான சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தோசையும் சுட போகிறோங்க. அதுக்காக தோசைக்கல்லையும் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதமும் பசங்கள்லாம் தோசை கேட்டதுனால தோசையும் செய்ய போகிறேன். தோசைக்கும் நல்லா மாவும் கலக்கி வச்சுட்டேங்க. அடுத்ததாக ஒரே சிக்கனை வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரே சிக்கனை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சிக்கன் போட்டோம்ல அதை எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சண்டே வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுங்க. நம்ம டிஃபனுக்கு ஆரம்பித்தோம்னா லஞ்சுக்கு தான் ரெடி ஆகும். சமையல் பொறுமையாக தான் நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். அடுத்ததாக தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சிங்க. இப்போ தோசையும் சுட்டு எடுத்துக்க போகிறோம். தோசை வந்து ஆல்ரெடி நான் மாவு கலக்கி தாங்க வச்சுருந்தேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசையை சுட்டு எடுத்தால் சூப்பரான தோசையும் ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல மசாலாவெல்லாம் கலந்து சிக்கனை அதை போட்டுக்கலாம். உண்மையிலே இந்த சிக்கன் 65 வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிக்கன் 65 செஞ்சிங்கன்னா இந்த சிம்பிளான மசாலாவை வச்சு செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப இதே மாதிரி தாங்க செய்வீங்க. இந்த கார்ன்ஃப்ளவரெல்லாம் போட்டிங்கன்னா அந்த நிறைய மசாலா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் போடாமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பக்கம் தோசையும் ஒன்று சுட்டு எடுக்க போகிறாங்க. பசங்களுக்கு மட்டும்தான் தோசை சுட போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வேகணுங்க. நல்லா மொறுன்னு வெந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
நல்லா வேகட்டும். வேக சுட சுட பசங்களுக்கும் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட போகிறாங்க. உண்மையிலேயே இந்த சண்டே ரொம்ப ஸ்லோவாக தான் போன மாதிரி இருந்துச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதே போல் எல்லா சிக்கனையும் பொறுமையாக இது போல் சுட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் 65ம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் தோசையும் ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுக்கிறாங்க. இந்த சிக்கன் 65 கூடவே கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிங்கன்னா அந்த வாசனை உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அதனால நான் சிக்கன் பொரிக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து பொரிக்க போகிறேன். சூப்பராக சமையலெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போது பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதங்க. நம்ம என்னென்ன சமையலெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிக்கிறோங்க. இது கூடவே சூப்பரான சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி மாதிரி செஞ்சுக்கிறோம். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காயெல்லாம் போடாமல் செஞ்சுக்கிறோம். இது கூடவே சிக்கன் 65ம் செஞ்சுக்கிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சுன்னு இருக்குதுங்க. தோசைங்க பசங்களுக்கு கேட்டாங்கன்றதுக்காக தோசைங்க. பசங்களுக்கெல்லாம் தோசைலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் கறியெல்லாம் வாங்கினீங்கன்னா இது போல் சமைச்சு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மசாலாவெல்லாம் சேர்க்காமல் சிம்பிளான மசாலா சேர்த்து செய்யுங்க. உண்மையிலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.